இனி வரும் நாட்களில் வேற என்ன எதிர்பார்க்கலாம் சார்? இப்ப இமிடியேட்டா ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே ஒரு அச்சம் இருக்கு. போர் வந்துருமோ? அப்படி போர் வந்தா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இன்னைக்கு வந்து நவீன ஆயுதங்கள் நெறைய வந்துருச்சு. பார்டர்ல மட்டும் தான் போர் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. எங்கேயோ ஒரு மூலையில இருந்துட்டு, உலகத்துல இன்னொரு மூலையில இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து ஈஸியா பிரிசிஷனோட தாக்க முடியும். அப்படிப்பட்ட தாக்குதல தான் ஆப்பரேஷன் சிந்தூர் மூலமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் நீங்க சொல்றீங்க. சென்னை போன்ற இடங்கள்லாம் வந்து நம்பர் 1 டார்கெட் லிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா இங்க வந்து பொருளாதாரம் பலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அப்படிங்கிற அச்சம் எல்லாம் பொதுவாவே மக்களுக்கு இருக்கு. இந்தியா பூராவே மக்கள் ஒரு அச்சத்துல தான் இருக்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? நாம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும்? இப்ப வந்து இது வந்து ஒரு குட் லெசன். பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் உலகத்துக்கு. ஏன்னா இது நம்ம யூஸ் பண்ணி பிரிசிஷன் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறது உலகத்துல யாருமே கிடையாது. சூப்பர்சானிக் பாம்ஸ் எல்லாம் போட்டது அன்எக்ஸ்பெக்டட். அது வந்து 3000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். பெர்ஃபெக்டா அங்க ரோ பில் பண்ணி அங்க டவுன் பண்ணி அத்தனை பேரை அழிச்சிரும். அதனோட விலையே 21 crores. அவ்வளவு பெர்ஃபெக்டான இடம் இது இருக்கு. 1300 கிலோ வெயிட். ஸோ அப்படி எல்லாம் பார்க்கும்போது இனிமேல் பாகிஸ்தான் திங்க் பண்ணுவாங்க உடனே. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ட்டு. ஸோ இனிமேல் திங்க் பண்ணுவாங்க. இனிமேல் அவங்க ஆப்ரேஷன் போறதுன்னா சான்சஸ் 50-50. அதே மாதிரி உலக நாடுகளுக்கும் எல்லாம் நினைச்சிருப்பாங்க இவங்களை ஏற்றி விட்டுட்டு 2 பேர்த்தையும் டவுன் பண்ணி எக்கனாமி டவுன் பண்ணலாம்னு இப்ப சைனா மாதிரி நாடுகள் நினைப்பாங்க. அவங்க எல்லாம் இனி ரீதிங்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்கல் எல்லாமே ரீஒர்க் பண்ணுவாங்க. அவங்களும் டெவலப் பண்ணுவாங்க. இப்போ உள்ள நிலைமையில இந்தியா தான் உலகத்திலேயே டாப் மோஸ்ட் மிசைல் வச்சிருக்கு. ஸோ இது வந்து ஈஸியா வந்து பாகிஸ்தான் வாருக்கு போறதுக்கு டிசைட் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாம் 50-50 சான்ஸ் தான். இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம். இந்த ஆபரேஷனுக்கு முதல்ல நினைச்சாங்க இந்தியா இது ஆபரேஷன் இது மாதிரி பண்ணா உடனே பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ணி ஃபுல் ஃபிளஜ் வார் வரும். இப்ப சான்சஸ் கிடையவே கிடையாது. 50-50 சான்ஸ்.